பாவி பண்ணதெல்லாம் பண்ணிட்டா அக்கான்னு கூப்பிட சொல்லிட்டா. ஆமா, எதுக்கு அக்கான்னு கூப்பிட சொல்லிட்டா? புரியல. ரவீனா ஹீரோவை டபுள் டைமிங் பண்ணிருக்கா, ஸ்ட்ரிங்ஸ்ல வச்சிருக்கா. ஸ்ட்ரிங்ஸ் தான் பெஞ்சிங் பண்ணிருக்கா. பெஞ்சிங்னா? யோ அதெல்லாம் ஜென்சி மேட்டர், உனக்கு எதுவும் புரியாது. நீ சொல்ற. ரவீனா கொடுத்த ஹார்ட் பிரேக் அப்புறம் நம்ம ஹீரோ இந்த வீடும் வேணாம், இனிமேல் லவ்வும் வேணான்னு அந்த அப்பார்ட்மெண்ட்டை விட்டே கிளம்பிட்டான். ஆனால் லவ் அவனை விடல. அடுத்தது சாப்டர் 3. அப்போ சாப்டர் 2 அது உனக்கு இன்னுமா புரியல? இது நான் லீனியர் ஸ்டோரி, முன்ன பின்னதான் இருக்கும். இப்பதான் ட்ரெண்ட். நீ சொல்லு இவனை. சார், சாப்டர் 3 மீரா. மீராவா? அது யாரு? ஹீரோவோட காலேஜ் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அஞ்சலி. அந்த அஞ்சலியோட கசின் தான் மீரா. இதுதான் நான் சொன்னேன். அம்மா பிடிச்சிருக்கா? வெரி டேஸ்ட்ஃபுல்லி டன்ல தோட்டப்பா. இங்க பாரு, காசு மட்டும் தான் என்னது. இந்த வீடு கட்டினதுக்கு பிளானிங் டெக்கார் எல்லாம் அஞ்சலியோட தான். எது சொன்னாலும் அங்க சொல்லு. சூப்பர் அஞ்சலி, வெரி ப்ரவுட் ஆஃப் யூ. Thank you God. அவளுக்கு சுத்தி காட்டுமா? நான் வந்து பார்க்கறேன். வரேன் வந்துடுறேன். ஆண்டி, அங்கிள் வண்டியை உள்ள பார்க் பண்ணியாச்சு. அவருதான் ராஜி அவர் மாதிரியே அக்கா வந்து உள்ள கூட்டிட்டு போ. அவர் மாதிரியே அவர் தான் அப்படியே. ஆண்டி, ரஸ்னா எங்க இருக்கான்? அக்கா நீ வெள்ள சாப்பிடணும்னு சொன்னல? மேபி அஞ்சலி சாயந்தரம் பாத்துக்கலாம். மீராக்கா, ரஸ்னா. ஹாய். 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 என்னடா? நம்ம மனசுக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட நம்ம மனசுல தோன்றப்ப கூட சொல்லலைன்னா வேற எப்போ சொல்றது அஞ்சலி? தினமும் காலையில எழுந்து பல் தேய்ச்சி குளிச்சு சாப்பிட்டு வேலைக்கு போயிட்டு வந்து திருப்பி சாப்பிட்டு எழுந்து இதே தினமும் பண்றதா வாழ்க்கை சலிப்பு தட்டிடும்ல அஞ்சலி? அப்படி இருக்கக்கூடாதுன்னா அப்ப நம்ம யாரு கூட வாழ போறோங்கிறத பொறுத்து தானே இருக்கு அஞ்சலி. அப்படிப்பட்ட என்னோட வாழ்க்கை தினமும் புதுசா சுவாரஸ்யமா இருக்கணும்னா அது ஒரே ஒருத்தர் கூட வாழ்ந்தாதான் முடியும். அது நீதான் அஞ்சலி. அஞ்சலி, இவ்வளோ நாளா நீ அஞ்சலி போஜராஜா வாழ்ந்திருக்க. ஆனா இதுக்கு மேல நீ அஞ்சலி ராகேஷ் நாராயணனா இல்ல அஞ்சலி போஜராஜா இல்ல அஞ்சலியா இல்ல யாரா வேணா இரு, ஆனா என் கூட இருப்பியா? என்ன கல்யாணம் பண்ணிப்பியா? தேங்க்யூ அங்கிள். எப்படிடா இதெல்லாம் பிளான் பண்ண? காதல் மட்டும்தான் இருந்து, ஆனா எழுதி கொடுத்தது என்ன பண்ணணும்னு சொல்லி கொடுத்தது எல்லாமே தோ இந்த நாய் தான். மீராக்கா, அஸ்வின், இது மீராக்கா, என் டாக்டர் கசின். மீராக்கா, அஸ்வின். அதான் பார்த்தேனே, ப்ரொபோசல் சீனையே ஒரு மூவி மாதிரி டைரக்ட் பண்ணாரு அவர் தானே? அவரே தான்.
அவன் உண்மையிலேயே ஒரு பெரிய மூவி பஃப். அவன் மைண்ட் ஃபுல்லாக மூவிஸ் தான் இருக்கும். ஆமாம், மைண்ட் ஃபுல்லாக சினிமா தான். இந்த உடம்பு மட்டும்தான் ஒரு ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்மில் என்ஜினியராக குப்பை கொட்டிட்டு இருக்கு. நீங்கள் படம்லாம் பார்ப்பீங்களா? எல்லாமே பார்ப்பேன். ஆனா எனக்கு இந்த ஆக்ஷன் வயலன்ஸ்லாம் பிடிக்கவே பிடிக்காது. ஐ லவ் ரொமான்டிக் ஃபிலிம்ஸ். ஐ லவ் ரொமான்ஸ் டூ. வீடா? புது வீடா பழைய வீடாவா? பெயிண்ட் அடிச்சாம இருக்கிறது பழைய வீடு, பெயிண்ட் அடிக்காம டல்லா தெரியறது புது வீடு. அங்க வந்துருக்கேன். அது வேற வீடு. ஓ, அந்த வீடா? இவர் ஃபுல் பீதியை கிளப்புறாரு. சரி, ஓகே. செம்மையா பசிக்குது, சாப்பிட்டு போலாம். மச்சான், ஃபங்க்ஷன் சொல்லி வெஜிடேரியன் போட்டானுங்களா? நம்ம வெளியே போய் சாப்பிடலாம்டா. கோப்ஸ். போலாம். கோப்ஸா? Hi sir, what would you like to have sir? யா, 4 புஃபே, மாஞ்சா சூப் மட்டும் 2/4 பண்ணிடுங்க. இங்கே புஃபே சூப்பராக இருக்கும். மச்சா, ஸ்டார்ட் மியூசிக். மச்சா, சிக்கன் ஸ்டார்டர்ஸ் இருக்கா பாரு. அக்கா, உனக்கு புஃபே ஓகே தானே? அஸ்வின் இப்படிதான் எல்லாருக்காகவும் முடிவெடுப்பான். பழகி போச்சு எங்களுக்கு. சின்ன வயசுலேருந்தே நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துட்டேன் அஞ்சு. இப்போ அது போதும்னு நினைக்கிறேன். எனக்காக யார் டெசிஷன் எடுத்தாலும் ஹாப்பி தான். இதை நீ வச்சுக்கோ. உங்கள் சிக்கன் ஸ்டார்டர்ஸ் வச்சுக்கிறேன். தேங்க்யூ. ஹே, நீங்களாம் இன்ஜினியரிங் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸா? ஆமாம், ஆனால் நாங்கள் எல்லாரும் இல்லை, நானும் அஞ்சலியும் தான் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். இவனை எனக்கு ஸ்கூல்ல இருந்தே தெரியும். ஆக்சுவலாக அவங்க 2 பேரும் நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டேன். அப்புறம் இதுங்க 2 ஜோடி ஆயிடுச்சு. நான் தனி மரமாகவே வாழ்ந்துட்டேன். இவனை மாதிரி லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணோம். இல்லைன்னா ஜாதகம் ஜோசியன்ற பேரில் தெரியாத 2 பேரை கல்யாணம் பண்ணி வச்சு லைஃப் ஃபுல்லாக சண்டை போட்டு தான் சாகணும். அப்படி எப்படி சொல்ல முடியும்? அது அவங்கவுங்கள பொறுத்தது தானே. எங்கள் அப்பா அம்மா அரேஞ்ச் மேரேஜ் தான். அம்மா எப்பவும் சொல்லுவாங்க, எங்கள் அப்பா தான் த மோஸ்ட் ரொமான்டிக் பர்சன் அப்படின்னு. 2 பேருக்கும் அப்படி ஒரு கெமிஸ்ட்ரியா. ஏன் இப்போலாம் உங்கள் அப்பா அம்மா சண்டையே போகிறது இல்லையா? என் சின்ன வயசுலேயே அப்பா இறந்துட்டாரு. இதெல்லாம் அம்மா சொன்னது தான். ஐம் சாரி. ஏய், மெயின் கோர்ஸ் போயிடலாமா? போலாம். ஏய், நான் எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். ஹேய், மீரா செம்ம இன்ட்ரெஸ்டிங் இல்லை? ஏய், நம்மளை விட 3 வயசு பெரியவா அவ. எனக்கு அக்கானா உனக்கும் அக்கா தான். தலைவருக்கு தான் வயசுல பெரிய பொண்ணுனாலே ஒரே இதுவாச்சு. டேய், என்னடா ஏய், அவரா சாப்பிட்றா? ஏய் அஞ்சலி, பேச்சுலர் பார்ட்டி என்னாச்சு? நம்ம அதை பற்றி பேச தானே வந்தோம். அக்கா, தாய்லாந்து போலாம். தான் போய் தண்ணி மோருக்கே வழி இல்லையா, தயிருக்கு சீட் எழுதி அமிச்சாலாம் சிரிக்கி. இங்க இருக்கிற கோவாக்கே வழியா காணோம், தாய்லாந்து போறாங்களாமா. தாய்லாந்து கரெக்ட். நம்ம கோவா போலாம்.